எங்கெங்க வந்திருக்கோம்? தெரியல மல்லி, தலை தெறிக்க வந்ததுல எங்க வந்தோம்னே தெரியாம வந்துட்டோம். எங்க இருட்டு வேற போதுங்க, எப்படி திரும்பி போறது? அதான் எனக்கும் புரியல மல்லி. இரு, யாருக்காச்சும் கால் பண்ண முடியுதான்னு பாப்போம். சிக்னலே இல்ல மல்லி. என்னங்க பண்றது? வெயிட் பண்ணு, சிக்னல் கிடைக்குதான்னு பாப்போம். கிடைக்குது கிடைக்குது. மல்லி, கால் போகல மல்லி. இப்ப என்னங்க பண்றது? திரும்பவும் அப்படி போக முடியாது. அந்த ரவுடிங்க நின்னாலும் நிப்பாங்க. ஏய் மல்லி, அங்க ஒரு வீடு தெரியுது பாரு. அங்க போயிடுவோம். அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். சரிங்க. வா. எங்க நிறைய ஊழியடுதுங்க. நிறைய இல்லாம எங்க இருக்கும்? எனக்கு பயமா இருக்குங்க. மல்லி, காடு தானே, இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வா, நம்ம சீக்கிரம் போலாம். வா. மல்லி, மல்லி என்னாச்சு மல்லி? தலை சுத்துது. ஏய் மல்லி 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 என்னாச்சு மல்லி? மல்லி மல்லி ஹெல்ப், யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ. இது சேஃப் இல்ல, வேற வழி இல்ல. ஐயா, இந்த பக்கத்துல டாக்டர் யாராச்சும் இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்கா? என் மல்லிய உடனே குணப்படுத்தணும். தம்பி ஒண்ணும் பயப்படாதப்பா, நானே வைத்தியர் தான். உங்க பொண்டாட்டிய குணப்படுத்திடல, பதட்டப்படாதீங்க. சரிங்க. ஏங்க, என்ன ஏதாவது விசேஷமா? மல்லி, உடம்புல நீர் சத்து இல்லாம இருக்கு, அதனால வந்த மயக்கம் தான்பா. காவேரி, பச்சளை அரைச்சு கொஞ்சம் எடுத்துட்டு சரிங்க, வா. எடுத்துட்டு வரேன். மல்லி மல்லி, ஐயா வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, கொஞ்சம் பயமா இருக்கு. வேணா ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? தம்பி, பாம்பு கடிச்சது, யானை மிதிச்சது, கரடி கடிச்சது எல்லாத்தையுமே நான் குணப்படுத்திருக்கேன்ப்பா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாரு, உன் பொண்டாட்டி இப்ப எந்திரிச்சிருவா. புடிப்பா, கொஞ்சம் புடி. பாத்து பாரு மல்லி, பாத்து பாத்து. பாத்து. காவேரி குடு குடு, மெதுவா கொடுங்க. மெல்லமா, மெல்ல மெல்ல மெல்ல. பாத்துமா, பாத்து பாத்து, பொறுமையா. அப்படிதான். இந்தா காவேரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ கண் முழிச்சிருவா. பாத்து, மெதுவா. பாத்து பாத்து, மெதுவா. கடவுளே, என் மல்லிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மல்லி மல்லி, எழுந்துரு. மெதுவா மெதுவா, பாத்து. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏனுங்க, என்னாச்சு? நம்ம எங்க இருக்கோம்? மல்லி, நம்ம மலை மேல ஏறி வந்தோம்ல, நீ மயங்கிட்ட. நான் பக்கத்துல இருந்த இந்த ஐயா வீட்டுக்கு உன்னை தூக்கிட்டு வந்தேன். அவங்க கொடுத்த மருந்துல நீ குணமாயிட்ட. மல்லி, இப்போ ஓகேவா இருக்கா? ஓகே தாங்க. அப்ப நம்ம கிளம்பிடலாமா? கிளம்பலாங்க. ஐயா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நாங்க அப்படியே கிளம்புறோம். தம்பி, என்னப்பா சொல்ற? இந்த ராத்திரி நேரத்துல மலை இறங்க போறியா? ரொம்ப ரொம்ப ஆபத்துப்பா. அப்படி எல்லாம் போக கூடாது. ஐயா, நாங்க அவசியம் போயாகணும். அங்க எங்க குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன வேணாலும் இருக்கட்டுமா, ராத்திரி போக கூடாது. வழியில நிறைய யானை பாதை இருக்கு. கொம்ப, மூக்க, கருப்பன்னு நிறைய யானைங்க தெரியுது. அதுங்க ராத்திரி மலை பாதையில நிக்கும்.
மனுஷங்களை கண்டா அதுங்களுக்கு ஆகவே ஆகாது. நாங்களே ராத்திரி தைரியமா கீழே இறங்க மாட்டோமா? நீ இறங்குறன்னு சொல்றிய? நாங்க எங்க குழந்தைய ஹோட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கோமே, அவ தேடுவாளே எங்களை. அம்மா தனியாவா விட்டுட்டு வந்திருக்கீங்க? இல்ல, என் அண்ணி கூட இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, ஒரு ராத்திரி அவங்க பாத்துக்கிட்டோம், விடிஞ்சதும் நீங்க கிளம்பி போங்க. உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றோம். எங்க அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்களேன், இல்லைன்னா தேடுவாங்க. ஐயா, நாங்க அவங்களுக்கு தகவலாச்சு சொல்லணும். எங்க போனுக்கு சிக்னல் கிடைக்கல. வேற ஏதாச்சும் வழி இருக்கா? பக்கத்துல இபி ஆபீஸ் இருக்கு, அங்க போன் இருக்கு. அவசரம்னு சொன்னா அவங்க விடுவாங்க. நான் உன்னை கூட்டு போறப்பா. ஐயோ பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாத்து. மல்லி, நீங்க இருந்துக்கிறீங்க, நான் போய் நாக கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரிங்க, பாத்துக்கிறேன். சரிப்பா, பயப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. அம்மாடி, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்கய்யா. அண்ணே, அண்ணே. சொல்லுங்க சார். இங்க பக்கத்துல காவேரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் தான் அனுப்பிச்சாரு. ஒரு எமர்ஜென்சி, ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஃபோன் தானே சார், பண்ணிக்கங்க. அவசரத்துக்கு உதவாம அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ்? தேங்க்ஸ்ண்ணே. பண்ணிங்க சார். என்ன, எதுக்கு நீ இப்ப வீடியோ ஆஃப் பண்ண? டாடா மல்லிமா எப்ப வருவாங்க? ஹலோ, நான் விஜய் பேசுறேன். என்ன தம்பி, எங்க இருக்கீங்க? உங்களோட போன் என்ன ஆச்சு? நாங்க இங்க ட்ரெக்கிங் வந்த இடத்துல வழி தவறிட்டோம். இங்க ஒரு பெரிய ஒரு வீட்ல தங்கி இருக்கோம். இங்க போன் சிக்னல் இல்ல. பக்கத்துல இருக்கிற இபி ஆபீஸ்ல இருந்து தான் இப்ப நான் கால் பண்றேன். வழி தவறிட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? மல்லி பத்திரமா இருக்கால? எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே கிளம்பலான்னு தான் இருந்தோம். இங்க இருக்கிறவங்க இப்ப போறது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அவங்க இங்கேயே தங்கிட்டு காலையில போக சொல்றாங்க. தங்குற வசதி எல்லாம் இருக்கா? இங்க ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு, அங்க தங்கிட்டு வந்துருவோம். சரி தம்பி, பத்திரமா தங்கிட்டு காலையில வந்துருங்க. வெண்பா பக்கத்துல இருக்காளா? பக்கத்துல தான் இருக்கா. நீங்க வெண்பா கிட்ட கொடுங்களேன். இந்தா, டாடா பேசுறாரு. ஹலோ டாடா, ஃபாரஸ்ட்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா டாடா? ஆமா செல்லம். அங்க லயன் டைகர்லாம் இருக்கா? அதெல்லாம் இங்க இருக்காது. அதெல்லாம் பெரிய ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். இங்க யானை, நரி, கரடி இதெல்லாம் தான் இருக்கும். நீங்க யானை கரடி எல்லாம் பாத்தீங்களா? இல்ல வெண்பா, நாங்க பத்திரமா ஒரு தாத்தா வீட்டுல இருக்கோம். என்னையும் அங்க கூட்டிட்டு போறீங்களா? இன்னொரு நாள் நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ ஒழுங்கா சாப்பிட்டு அத்தையோட பத்திரமா இருக்கணும், சரியா? அவங்க சொல்றதை கேட்கணும், சரியா? நானும் அம்மாவும் காலையில வந்துருவோம், சரியா? ஓகே டாடா. ஏய், இரு, போனை கூட வெச்சிராத. அத்தங்க கூட பேசணுமா? இந்தாங்க. குடு. தம்பி, ஒரு விஷயம் சொல்லணும். நானும் வெண்பாவும் வெளிய சுத்தி பார்க்க போயிருந்தப்போ அந்த கவினை தேடி 2 பேர் வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.